என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். என் தங்கமே, இந்த வராகியின் வாக்கினை இன்று கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன் மனம் மகிழும்படி ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்துவிடும். என் தங்கமே, வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாகிவிட்டது. அதை ஒருபொழுதும் நான் மறுக்கவில்லை. நடப்பதை எல்லாம், நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் இல்லை என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை. நீ பொய் சொல்வதாகவோ நான் உண்மை சொல்வதாகவோ ஒரு நாளும் அம்மா உன்னிடத்தில் சொல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்கிறேன் என்றால், என்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியானவள் திடீரென்று நமக்கு இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கின்றாளே. உன்னுடைய நம்பிக்கைக்குரியவள் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ இதனை கேட்டுவிடலாம். நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் என்றால் அதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு நல்ல தீர்வு ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து சூழ்ச்சி வலைகளை பின்னினார்களோ அவர்களால் நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது உன்னுடைய நல்ல நேரம் ஆரம்பித்து அவர்களுக்கான கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது. இன்று அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள். என் பிள்ளை, நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? நமக்கு ஒருவர் இத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டு பிறகும் கூட அவர்களுக்கு நீ எந்த கெடுதலையும் செய்ய நினைக்கவில்லை. மாறாக இந்த தாயானவள் என்னிடத்தில் என்ன சொல்கின்றாய்? அம்மா, அவர்கள் செய்ததற்கு நிச்சயமாக எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். எனக்கு கொடுத்த கஷ்டத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தது என்றால் அதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விட்டு போகட்டும். என்னால் தான் மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். இந்த அளவிற்கு உன்னை போல யாராலும் சிந்திக்க முடியாது. இத்தனை நல்ல உள்ளம் கொண்ட என்னுடைய குழந்தை உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? நான் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னை நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். அம்மா உடனடியாக தீர்வு கொடுக்கவில்லையே என்று எண்ணி என் மீது நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. நான் எல்லாவற்றையுமே கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நான் தெரிந்து வைத்துத்தான் உனக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த சூழ்நிலையை கண்டு நீ ஒரு நாளும் பயம் கொள்ளாதே. நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள். எல்லோரும் உன்னை பார்த்து சொல்வார்கள். என்ன வார்த்தையை வேண்டுமானாலும் அவர்கள் எளிதாக சொல்லிவிட்டு செல்வார்கள். அதையெல்லாம் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. சிலர் இன்னும் ஒருபடி இறங்கி நீ எல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அந்த வார்த்தை உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு பாதித்தது என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளை, நீயோ மனதிற்குள் இத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட அவர்களை பார்த்து நீ திரும்பி பேசாமல் வந்து விடுவாய். அவர்களின் குணம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது என்றால் உன்னுடைய குணம் யாருக்கும் எந்த விதமான தண்டனைகளையும் கொடுக்காமல் விலகிச் செல்வது.
நீ யார் மனதையும் நோகடிக்க ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. யாரும் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் அதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் இதை சொல்வதனால் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றால் அடைந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ வந்து விடுவாய். இப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கை என் பிள்ளை, உன்னுடைய மனநிலையில் இந்த தாயானவள் எத்தனை எத்தனை செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் தெரியுமா? உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விடவும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. நீ வேண்டி விரும்பி கேட்டதும் என் பிள்ளை, உன் மனதிற்குள் நீ என்னிடம் சொல்லாமல் சென்ற விஷயங்களையும் கூட நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அல்லவா? அத்தனை எளிதாக பெற்றுவிட முடியாத வரமல்லவா இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய மிக பெரிய அதிசயம். என் தங்கமே, முதலில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் என் மீது செலுத்து. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் அம்மா என்னை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கின்றேன். தீயவர்கள் சுற்றி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் உன் அம்மா நானும் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுக்கலாம். அவர்கள் செய்கின்ற விஷயங்களை கண்டு நீ காணாமல் செல்லலாம். ஆனால் உன் அம்மா நான் அப்படி ஒருபொழுதும் இருக்க முடியாதல்லவா? என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களை பார்த்து விட்ட பிறகும் கூட உன் அம்மா நான் அமைதியாக இருந்துவிட முடியுமா என்ன? என் பிள்ளைக்கு இந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் தண்டனை உறுதி. என் தங்கமே, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நீ சந்தோஷப்படுவதை விட உன்னை பார்த்து வயிற்றெரிச்சல் படுகின்றவர்கள் ஏராளம். உனக்கு எப்படி நடந்தது என்று எண்ணி எண்ணி வயிற்றெரிச்சல் படுகின்றவர்கள் இங்கு ஏராளம். அதனால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் வராகி எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொள். என் பிள்ளையே, இரவு நேரமானது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்த்து அதை நினைத்து பார்த்து அழுவதற்கான நேரம் கிடையாது. இந்த இரவு நேரம் உனக்குள் தெளிவினை கொடுக்க வேண்டிய நேரம். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்காது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். என் குழந்தையே, இனி ஒருபொழுதும் நீ உன் வாழ்க்கையை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. இரவு நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைந்து மன நிம்மதி வேண்டும், நிம்மதியான உறக்கம் வேண்டும். இவையெல்லாம் இருந்துவிட்டால் நாளைய விடியலில் உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக வந்தே தீரும். என் குழந்தையே, உன் மனது எது நினைக்கின்றதோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். நடக்கும் நடக்கும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக நடக்கும். நடக்காது என்று நீ நினைப்பாயானால் அதன் பிறகு நீ என்ன செய்தாலுமே உன் வாழ்க்கையில் நடக்காமலேயே போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றென்றைக்கும் நம்பிக்கையோடு இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து விடாதே. கண் மூடி கண் திறக்கின்ற நேரத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியானதாக மாறப்போகின்றது. உன்னை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன் மனம் எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரத்தான் போகின்றது.
மனமகிழ்ச்சியோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.